ஐயா வணக்கம். வள்ளலார் வழங்கிய தெய்வமணி மாலை 20வது பாடலை பார்ப்போம். இதை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள், உறவினர், உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து இதை பரப்ப வேண்டும். இது நம் கடனாக எடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நாளுக்கு நாள் தமிழை, நம்முடைய பொக்கிஷங்களை அழிக்க பார்க்கிறார்கள். அதனால் நிறைய சூழ்ந்திருக்கு, விஷக்கிருமிகள் நிறைய வந்துடுது. அதை நம்மளுடைய பிற்காலம் சந்ததியினர் மொத்தமே இழந்துடக்கூடாது. அதற்காக தான் இதெல்லாம் ஒரு செய்கையாக நான் ஈடுபட்டுள்ளேன். அதை எல்லோரும் உணர்ந்து அதை செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போ இந்த பாடலில் எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ இது பண்ணுறோம், காலம் போகுது, இந்த உடலை பற்றி அவர் வருத்தப்படுறார். அவருடைய வருத்தம் அவருக்கு ஒவ்வொரு டைமும் இது பாதிக்குது. ஆனால் அவர் அந்த நிலையை அடைந்த ஒரு நிலையில் இருப்பினும் தன்னுடைய உடல் அந்த ஒரு கடவுள் கொடுத்த ஒரு நேரம் வரைக்கும் அது பூமியிலிருந்து தான் போகணும், மாயையில் இருக்கும். மாயனுடைய சிக்கல், மாயனுடைய ஆதிக்கம் அதிகமாக இல்லைன்னாலும் அதனுடைய தோஷன்ற மாதிரி சின்னதாக அவருக்கு அது தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கும் பொழுதெல்லாம் தன்னை நினைத்து இன்னும் எப்போன்னு ஆண்டவங்கள்ட்ட முழுமையாக நான் என்று உன்னிடம் வருவேன் என்ற ஏக்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த பாடல்கள் நிறைய. இதில் என்னன்னா, இது இப்போ நாம் இறைவனிடம் போய் வேண்டணுன்றது ஒரு நினைத்தோம்னா என்ன வேண்டுவோம்? நமக்கு பொருள், பணம், வசதி இல்லைன்னா ஐயா பணம் கொடு, அது கொடுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள், எதை கஷ்டப்படுறோமோ அதை தான் வேண்டுவோம். நாம் சந்தோஷமாக இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அதை வேண்ட மாட்டோம். ஏன்னா அது நாமளே ஏற்படுத்தி நம்ம சந்தோஷப்பட்டதாக ஒவ்வொரு மனிதர்களும் நினைப்பது உண்டு. இது இயற்கை. இதிலிருந்து நாம் உண்மையை அறிந்து இறைவனிடம் என்ன கேட்கணும், அந்த உடலை இந்த மாயை உடலை ஒரு புனிதமாக்கணும், நல்ல நெறியோடு வாழணும், இப்படின்ற ஒரு சிந்தனை இதுக்கு யார் கற்றுக் கொடுப்பார்? இது போன்ற ஆட்கள் சொல்லிக் கொடுக்கணும் வழியை கூட இருந்த வாழ்க்கையில் ஒரு துணையாக இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தூண்டுதல்ன்றது ஒன்று இருக்கணும். அந்த தூண்டுதல் இந்த மனமான ஒரு வெற்றிடம் அதில் நாம் பரிசுத்தமாக வைத்திருந்தால் அதை இறைவன் தூண்டுகோலாக உள்ளே நுழைந்து நமக்கு குருஸ்தானத்திலிருந்து இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதை வளர்த்தி கொள்ளத்தான் அவருக்கு முழுமையாக கிடைச்சும் கொஞ்சம் ஏதோ அந்த உடலுடைய கூற்றுனால இதெல்லாம் வருத ஒழிய இவ்வளவும் நமக்காக கொடுத்ததும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வேண்டுற மாதிரி நாமளும் வேண்டணும். அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது, நம்மளுடைய பாதிப்புகள் இருக்குது. அதை சொல்லி இறைவனிடம் எப்படி என்ன பாதிப்பு இருக்குன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆழ்ந்து யாரும் சிந்திப்பதில்லை. அதனால் இதெல்லாம் ஒரு நமக்கு வழிகாட்டலாக இருக்குது. இதை நாம் நிச்சயம், இது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷமாக நினைக்கணும். இது போன்ற எந்த மதத்திலும் இல்லை, எந்த மதத்தும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, எங்குமே இல்லை உலகத்தில். நானும் கொஞ்சம் போய் எல்லாம் பார்த்து பல மக்களை சந்தித்தேன். எந்த இதுலேயும் இல்லை. நான் கிறிஸ்டானிட்டி இது எல்லாமே பார்த்தேன், ஓரளவுக்கு பார்த்தது தான். ஆனால் நம்மளுடைய பொக்கிஷமான ஒரு சைவ நெறி, சைவ சித்தாந்தம் எதுலேயுமே இல்லை. நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. அதை பல விதமாக குழப்பிக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க ஒழுங்காக நடக்கிறதும் இல்லை, முழுமை பெறுவதில்லை. ஆனால் நம்மக்கிட்ட தான் இந்த மாதிரியான
அருளாளர்கள் பிறப்பது நிறைய. அதனால் இதெல்லாம் தமிழனாய் பிறந்தது ஒரு பெரும் பாக்கியம். அடுத்த பிறவியில் எப்படி இருப்போமோ, இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை நெறியை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் இயற்கையோடு. இதற்கெல்லாம் இப்பேற்பட்ட மாணிகள் கொடுக்கக்கூடியதை நாம் உணர்ந்து அதை படிக்கணும், பாடணும். பாடினா உன் மனம் உருகும். வாய் சொற்களால் மனம் உருகாது. பாடும் பொழுதுதான் உன்னை தனிமைப்படுத்தும், ஒருநிலைப்படுத்தக்கூடியது இசை. இசையில் விழற அளவுக்கு ஒரு பேச்சில் விழ முடியாது. ஏன்னா அதுக்கு நம்மளுடைய மனம் அங்கே இருக்கிறதுக்குள்ள வேறு இடத்துல பாயும், அதை விட்டுடும். ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கணும், இப்படியெல்லாம் ஒரு மனோபாவம். இசை மட்டும் அப்படி இல்லை, அது ஒவ்வொரு நரம்புலையும் அந்த ரத்தத்தில் போய் உணர்வில் கலந்தது இசை. அதனால் இதெல்லாம் இசையோடு பொருத்தமான பாடல்னே கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் விருத்தமாகவோ ஒரு உபதேசமாகவோ கொடுக்கல. பாடல்கள் எப்படி வந்தது? அவர் எங்கே போய் இசையை கற்றுக்கினார், எங்கே போய் பாடம் கற்றுட்டார்? அதுதான் தமிழுடைய மகிமை. இயற்கையில் வரக்கூடியது தமிழ். இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம், அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி வந்தது, அப்படி வந்தது. எல்லாம் இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு மாறும், இல்லைன்னுவாங்க, இருக்குன்னு. அது வேறு விஷயம். அதில் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் படிக்காத, ஸ்கூலுக்கு போகாத ஒரு ஆள் இவ்வளோ அழகான ஒரு தமிழை எடுத்து ஒரு நல்ல கவிஞன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த பொருள் உணர்ந்து ஒரு பாடல்களை பாடலாம். அதில் எப்படி எப்படி இருப்பாருங்க. தமிழ்னு இசை ஞானம், தமிழுடைய அர்த்தங்கள் புது இதுக்கு நம்ம அர்த்தங்களை தேட வேண்டிய நிலையில் இருக்குது. அப்படி ஒரு உதயம் எதிலிருந்து வருது? அவர்களுக்கு ஆண்டவன் அருள் இருப்பதால் ஆண்டவனால் இந்த தமிழை போதிக்கிறார். ஸோ இந்த பாடலை பார்ப்போம். உழலுற்ற உழவு முதல் உறுதொழில் இயற்றி. உழவுன்னா உழுதல். அதுதான் நமக்கு ஆரம்ப வாழ்க்கையிலேயே ஆரம்பத்திலிருந்து நமக்கு வந்தது. அதுதான் மூலம். அதிலிருந்து தான் பல தொழில்கள் பிரியுது. உழுது தானியங்களை எடுக்கிறோம், அந்த தானியங்களை வச்சு சாப்பிட்றோம். எல்லா தானியமும் நாமளே சாப்பிட முடியாது. அடுத்து என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த காலத்தில் பண்டம் மாற்று முறைன்னு இருந்தது, இப்போ காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்படி அந்த பொருள்கள் விற்கணும். அதுலேருந்து ஒரு இது இனம் போகுது. இப்படி தான் அந்த ஜாதின்றதெல்லாம் தவறாக சொல்லக்கூடாது. ஜாதின்னா ஒரு குவாலிட்டி, வியாபாரம் பண்ணுறான். அது மாதிரி அது ஜாதியை பற்றி அப்புறம் பேசுகிறோம், ஏதாவது ஒரு இதில் நான் சொல்கிறேன். அப்படி பிரிவினைகள் வந்தது தானே ஒழிய. ஆனால் மூலாதாரம் உழலுற்ற உழவு முதல் உறுதொழில் ஏற்றி பல அந்த உழவோடு சேர்ந்த அதிலிருந்து வந்த ஒரு தொழில், நிறைய தொழில்களை இயற்றி மலம் ஒத்த பல பொருள் ஈட்டி. மலம் ஒத்தன்னா ஏன் அப்படி சொல்கிறாரு? பொருள் நமக்கு தேவைதான், தேவைக்கேற்றது இருக்கணும். அதிகமான சம்பாரித்து வச்சுக்கிட்டு அதனால் நோயுற்றவனாக இருக்கக்கூடாது. அதனால் அது வீணாக போகுது. அவருடைய ஸ்டேஜில் அது பொருள் தேவையில்லை. அவர் பொருளெல்லாம் சம்பாரித்து பேக்கெட்டில் வச்சுக்கல. அவர் ஜோபில் ஒரு 10 ரூபா நாணயம் கூட கிடையாது. அப்படி தான் இருந்தார். அது மாதிரி இந்த மலமொத்த ஜென்ரலாக பார்த்து சொல்கிறாரு, மலமொத்த பொருள் அதெல்லாம் ஈட்டி என்ன சேர்த்து வீண் வயிறு நிறைய வெண் சோறடைத்து. இந்த பொருளெல்லாம் தேடி நீங்கள் வச்சு சம்பாதிச்சு இவரெல்லாம் என்ன பண்ணுறீங்க? வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க. அப்போது வெண் சோறுடைத்து இவ்வுடலை ஒதிபோல். ஒதின்னா உதிய மரம்னு ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் கனமாக பெருசாக அப்படியே நீட்டாக நெடுக்க வளரும். அது இப்போல்லாம் அந்த காட்டுங்களை நிறைய அழிச்சிட்டாங்க, போனாங்க. அந்த ஒதிய மரம் காடுங்களில் தான் பார்க்கும். அந்த மாதிரி ஒதி போல் வளர்த்து. இந்த ஒதின்றது அவருக்கு எப்படிங்க தெரியும்? இந்த ஒரு விஷயமே பாருங்களேன். அவர்னா காட்டில் போய் பார்த்தாரா, இல்லை மரங்களுடைய வெரைட்டிஸ் பார்த்தாரா?
இதுதான். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்தீர்களானால் நமக்கே ஒரு பிரமிப்பு, அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. தமிழனாய் பிறந்தமே, இந்த தமிழுக்கு இவ்வளவுதான், இது எங்கேருந்து இறைவனால் கொடுத்த தமிழ் தானே என்றது உணர முடியும். ஒதிபோல் வளர்த்து நாளும் விழலுற்ற வாழ்க்கை, நாளும் விழலுற்ற ஒவ்வொரு நாளும் வீணாக போகுது. நேற்று நடந்தது இன்றைக்கி நமக்கு என்ன லாபம்? பொருளை ஈட்டி வச்சுக்கிறோம் போகிறோம். நேற்று நேற்றாக போயிடுச்சு, இன்றைக்கி தான் நடக்கிறது தான் நம்ம, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படி வாழ்க்கை. அதனால் வீணாக போயிடுது. அந்த விடலுற்ற வாழ்க்கையை விரும்பினேன். அப்படி வீணாக போகிற வாழ்க்கையை நான் விரும்பினேனோ, ஐய இவ்வைய உடல் பொய் என்கிறேன். இந்த உடலாகப்பட்டது பொய்யாக தானே இருக்குது, இது மறைஞ்சி போகுது, மண்ணில் தோன்றிது மண்ணிலே போயிடுமோ, எவ்வளோ நாளைக்கு இந்த பொம்மை விளையாட போகுது அப்படின்றதில்ல. இவ்வைய உடல் பொய் என்கிறேன். வெளிமயக்கோ, வெளியே சுற்றி இருக்கிற மக்கள் சூழ்நிலைகளை பார்க்க, அதெல்லாம் பார்த்த ஒரு மயக்கத்தில் நான் இருக்கணும். வெளிமயக்கோ, மாய விடமயக்கோ. மாய விடம்னா விஷம் புகுத்துறது, விஷமான ஒரு செய்கைகள். அந்த மாதிரியான விஷம்னா டைரெக்டாக அந்த பாய்சன் சாப்பிட்டு இறந்து போகிறாங்கன்றது இல்லை. இதில் விஷமான செய்திகள், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷமத்தன்மைன்னு சொல்கிறோம்ல, விஷத்தன்மை. அவன் எப்போ பாரு எதுனா சொன்னால் அது விஷத்தன்மையாக இருக்குது. அந்த மாதிரி பாய்சன் பாயிற மாதிரி அது கெடுதல், அவ்வளோ கெடுதலை விட தீவிரமாக பாயக்கூடாது. அதனால் அவர் விடமயக்கோ அப்படின்றார். வெளிமயக்கோ மாய விடமயக்கோ, எனது விதிமயக்கோ, எனக்கு விதின்னு விதிக்கப்பட்டதா அறிகிறேன், என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனையும் எல்லாம் இருந்தும் என்னால் அறிய முடியலையப்பான்னு அழுகிறார். அழுது தான் பாடியிருப்பார். அவரை சாதாரணமாக பாடியிருக்க முடியாது. நமக்கே ஒரு 4 வாட்டி அதை பற்றி பார்த்தோம்னா அழுக வந்துடுது. அவர் உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறாருன்னா கண்டிப்பாக அந்த கண்ணீரில் வந்து தான் இருக்கும். அறிகிறேன் கழலுற்ற நின் துணை. அவருடைய இறைவனுடைய துணையை வாரி வழங்கக்கூடிய கடலுற்ற துணை. நீ வாரி வழங்கக்கூடியவன், வள்ளல் பெருமான் முருகனை அவர் சொல்றார். கடலுற்ற நின் துணை, உன் துணை கால் மலர் வணங்கி, உன் பாதத்தில் நான் வணங்கி, நின் கருணையை விளைந்து கொண்டே, உன்னுடைய கருணை என்னன்றது நான் தெரிந்து கொண்டேன். கலை கண்ணே ஈராறு கண் கொண்ட என் இரு கண்ணே. கலைக்கணே ஈராறு கண் கொண்ட என்றன் இரு கண்ணே. என் இரு கண்ணால் அந்த 12 கண்களையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ எனக்கு அந்த ஒளி எனக்கு வந்துடுதுன்றது தான். இரு கண்ணே என்றன் இரு கண்ணே என புகழ்கிறேன் நான் உனக்கு புகழ். அதாவது இதிலிருந்து விடுபடுறார். முதல்ல வருத்தப்படுறார், எல்லாத்தையும் வருத்தப்பட்டு இதிலிருந்து நான் விடுபட்டேன், காரணம் நீ. கடலுற்ற நின் துணை கால்மலர் வணங்கி கழைக்கணேன். ஈராறு கண் கொண்ட என்றன் இரு கண்ணே என புகழ்கிறேன். புகழ்ந்து சந்தோஷப்படுறார், பெரிய ஆனந்தப்படுறார். தழைவுற்ற சென்னையில் இந்த கொடை தழைவுற்ற சென்னா இந்த ரொம்ப வள்ளல் வியாபாரத்தில் நிறைய கொடுப்பது, பொருள்களை எடுத்து வந்து நிறைய தானம் இதெல்லாம் இருந்த ஒரு சென்னை அது. தழைவுற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலமோங்கு கந்த வேலி தன்முகத் துய்யமணி உன்முகத் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. இதை எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மனம் செழிப்பு வராது.
அது என்ன அழகாக இருக்கு. தன்முக துய்யமணி முன்முகம் சைவமணி சண்முக தெய்வமணி. என்ன பெருமை, என்ன ஒரு தத்துவத்தை அவர் எடுத்து வெளியே அவ்வளோ அழகான தமிழில் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இதை சீர்காழி கோவிந்தராஜன் போடுறத, அதாவது இந்த மாதிரி அருளாளர் வராங்க, இது கொடுக்குறாங்க, இதை இசையை எப்படி வெளிப்படுத்துறது. அவர் பாடியிருப்பார், அவர் எப்படி பாடினார்னு யாருக்கும் தெரியாது, பாடாமல் இவ்வளோ இது வந்திருக்காது. ஆனால் அதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அதுக்கு ஆண்டவன் ஒரு சிலரை அனுப்புகிறார். அது யாருன்னா சீர்காழி கோவிந்தராஜன். அவர் மாதிரி ஒரு பக்தி நமக்கு உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி மதுரை சோமு பாடினார்னா கூட நமக்கு அந்த இது வரும். அதுக்கு முன்னே தண்டபாணி தேசிகர் இவங்களாம் இருந்தாங்க. அவங்க பாடல்களும் நந்தனாரில் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அவங்களாம் நமக்கு இப்போது அந்த அளவுக்கு இது இல்லை. நம்ம காலத்தில் சமீபத்தில் போனவங்க இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் ஆட்கள் வரல. ஏன்னா அது கொடுத்ததே நம்ம போகிறோம். அந்த பொக்கிஷத்தை வச்சு அனுபவிக்கிறதுக்கு நிறைய அனுபவிக்கிற ஆட்கள் நிறைய எழுந்ததுன்னா அவர் இறைவன் இன்னும் அது போன்ற ஆட்களை அனுப்புவார். ஆனால் அனுப்பியதே பெரிய விஷயம். அதனால் எல்லோரும் இந்த பாடலை, சீர்காழி கோவிந்தரன் பாடலை கேட்டு ஆனந்தம் பெறுவீர். வணக்கம். அடுத்து பாடலை பார்ப்போம். வணக்கம். உழல் ஒற்ற உழவு முதல் ஒரு தொழில் இயற்றி மலம் ஒத்த பல பொருள் ஈட்டி உழல் ஒற்ற உழவு முதல் ஒரு தொழில் இயற்றி மலம் கொத்த பல பொருள் ஈட்டி வீண் உருவயிறு நிறைய வெண் சோரடைத்து இவ்வுடலை ஒதி போல் வளர்த்து நாளும் விழல் உற்ற வாழ்க்கையை விரும்பினேன் ஐய இவ்வைய உடல் பொய் என்கிலேன் வெளிமயக்கோ மாய விடமயக்கோ எனது விதிமயக்கோ அருகிலே உழல் ஒற்ற உழவு முதல் ஒரு தொழில் இயற்றி மலம் ஒத்த பல பொருள் ஈட்டி வீண் உருவயிறு நிறைய வெண் சோரடைத்து இவ்வுடலை ஒதி போல் வளர்த்து நாளும் விழல் உற்ற வாழ்க்கையை விரும்பினேன் ஐய இவ்வைய உடல் பொய் என்கிலேன் வெளிமயக்கோ மாய விடமயக்கோ எனது விதிமயக்கோ அருகிலேன் கழல் உற்ற நின் துணை கால் மலர் வணங்கி நின் கருணையை விழைந்து கொண்டு எம் களைக்கணே கழல் உற்ற நின் துணை கால் மலர் வணங்கி நின் கருணையை விழைந்து கொண்டு
இரு கண்ணே ஈராறு கண் கொண்ட எந்த இரு கண்ணே என புகழ்கிலே தழை உற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் போங்கு கந்தவேளே தழை உற்ற சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் போங்கு கந்தவேளே தன்முக தொய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக தொய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே